வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டரில் கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 1 and 2 நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கு வாங்க. இந்த கிளாஸில் மல்டிபிள் இமேஜஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் இமேஜஸ்க்கு எப்படி ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குறது, தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கிளிப்பிங் மாஸ்க்னா என்ன அப்படின்றது இந்த கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு இமேஜ் ஃபைலை இல்லுஸ்ட்ரேட்டர் பேஸ்போர்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட் இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்தளவு இமேஜ் குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் சுற்றி வரும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணி இதை வந்து ட்ராக் பண்ணி இதுக்குள்ளார கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்குள்ளார இந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நோ கொடுத்துக்கிறேன். தென் ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு A4 ஷீட்டை லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்ப்போம். ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களோட இமேஜ் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு அந்த இமேஜ் இருக்க இடத்துக்கு போயிருக்கோங்க. இந்த 4 இமேஜையுமே இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி 4 இமேஜுமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இமேஜுமே ஓப்பன் ஆகிருக்காது. 4மே நம்ம கர்சரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கர்சரை மூவ் பண்ண அந்த 4 இமேஜுமே வருது பாருங்கள். ஒவ்வொரு இமேஜையுமே என்ன சைஸில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஃபஸ்ட் இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். செகண்ட் இமேஜ், தேர்டு. இப்போ நான் ட்ராக் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்ன சைஸில் இருக்கோ அவ்வளோ பெரிய சைஸில் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்கள் இதை மேனுவலாக ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். டாக்குமெண்ட்டோட இது பயங்கரமாக பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ 4 இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த 4 இமேஜையுமே நான் ஓவர்லேப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இது அண்ட் இதை கொண்டு வந்துட்டு இங்கே வைக்கிறேன். தென் இதை இப்படி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆர்டரில் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, அடுத்து செகண்ட் இருக்குது, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இப்போ இந்த இமேஜை வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சென்ட் பேக்வேர்ட், சென்ட் டு பேக், பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட் நம்ம இதுக்கு பின்னாடி தான் கொண்டு போக போகிறோம். இப்போ அரேஞ்சில் சென்ட் டு பேக்குன்னு கொடுத்தா ஓவராலாக பின்னாடி போயிடும். அதனால் சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இது போயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை இதுக்கு பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா அகைன் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. தென் அதே மாதிரி சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஓவராலாகவே பின்னாடி போயிடுச்சு எல்லா இமேஜுக்குமே. இப்போ இந்த இமேஜ் ஓவராலாக முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக முன்னாடி வந்துருச்சு. ஓவராலாக பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா ஒரே இதில் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இப்போ பின்னாடி போயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும், இந்த இமேஜுக்கு மட்டும் முன்னாடி வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தா இந்த ஒரு இமேஜுக்கு முன்னாடி மட்டும் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் போயிட்டு பண்ண தேவையில்லை. இது வந்து ஷார்ட்கட்டில் தான் எப்பவுமே பண்ணணும். இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஒரு டைம் பின்னாடி போகுது. அகைன் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொரு டைம் பின்னாடி போகுது. அகைன் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஓவராலாகவே பின்னாடி போயிடுச்சு. இதுக்கும் பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ண எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வரும். இப்போ ஒரேடியாக சென்ட் டு பேக் கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஓவராலாக பின்னாடி போயிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஓவராலாக முன்னாடி வந்துடும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் அரேஞ்ச் ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷனோட ஷார்ட்கட்டையுமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த இமேஜுக்கு இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பாருங்கள் ஆல்ரெடி பிளாக்ல தான் இருக்குது. பட் இமேஜ் ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் இல்லை. ஸோ இது ஸ்ட்ரோக் கொடுக்குறதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்த்துடலாம். விண்டோவில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட்க்கு வந்து Shift 8. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 9 டாட்ஸ் மாதிரி இருக்கும், 9 பாக்ஸஸ் ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது இப்போ என்னென்னு பார்க்கலாம். இதில் இப்போ இந்த கார்னரில் நான் வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட்டு டாப் கார்னரில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் டாட் மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்க இந்த பாக்ஸஸை வந்து இந்த இமேஜோட அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்னரில் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இமேஜை இந்த கார்னரில் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு ஆணி அடித்த மாதிரி லாக் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த XY ஆக்சிஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த விட்த்து ஹைட்டுக்கு சம்மந்தம் இருக்குது. அண்ட் இந்த ஆங்கிள், இந்த ஷேர் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ X ஆக்சிஸில் கிளிக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் ஒரு +10 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ +10 மூவ் ஆகிடும் ஓவராலாக இமேஜ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இப்போ -10 கொடுத்தா அப்படின்னா டாப்பில் போகும், +10 கொடுத்தா கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்குது. ஸோ +20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த கார்னரில் பாருங்கள், இங்கே லாக் ஆகிட்டு இமேஜ் வந்து 20 டிகிரி இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுவே இப்போ Ctrl+Z கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ரைட் கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லாக் ஆகிடும். இப்போ நான் +30 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல லாக் ஆகிட்டு இமேஜ் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதே தான் இதுவும் இப்போ ரைட் கார்னரில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 50 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும், ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஷேர் ஆகும். இதுக்கு அடுத்து சொல்ல போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, விட்த்து ஹைட்டு. ஸோ இந்த இமேஜோட விட்த்து ஹைட்டு இதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த 2 வேல்யூஸ். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த செயின் வந்து இப்போ லிங்க்கில் இருக்குது. ஸோ வித்தில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்போஷனலாக ஹைட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வித் வந்து 78 இருக்குது, ஹைட்டு 52 இருக்குது. ஸோ வித்தில் நான் ஒரு 10 mm கொடுக்குறேன், +10 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஹைட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 59 வந்துருச்சு ஹைட்டு. அண்ட் இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் கார்னரில் வச்சுருக்கோம். ஸோ இமேஜ் வந்து இப்படி மட்டும்தான் மாறும், இங்கேருந்து இந்த சைடு மாறாது. இப்போ நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ரைட் பாட்டம் கார்னரில் வச்சுக்கிறேன். ஸோ வித்தில் +50 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த இடம் நமக்கு சேஞ்சே ஆகாது, மீதி எல்லா இடத்துலையும் தான் இமேஜ் வந்து ரீசைஸ் ஆகும். இந்த மாதிரி ஈவனாக ரீசைஸ் ஆகிறது வந்து செயின் லிங்க்கில் இருக்கும்போது மட்டும்தான். இப்போ செயினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செயினில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ செயின் லிங்க்கில் இல்லை. இப்போ வித்தில் வந்து ஒரு +10 கொடுக்குறேன் அப்படின்னா வித்து மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் வந்து சேஞ்சே ஆகாது. இப்போ ஹைட்டில் வந்து ஒரு +50 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், வித்து சேஞ்ச் ஆகாது. பட் இமேஜில் இந்த மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது. இமேஜில் வந்து எப்போவுமே ப்ரொப்போஷனலாக மட்டும்தான் ஸ்ட்ரிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இமேஜோட நேச்சர் மாறாமல் இருக்கும். இது நீங்கள் வேல்யூ செட் பண்ணி வச்சு சேஞ்ச் பண்ணுறதுனா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுனா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கார்னரில் போனீங்கன்னா உங்களை ஏரோ இந்த மாதிரி வரும், உங்களோட கர்சரோட ஏரோ. இப்போ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ரீசைஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நான் ரீசைஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணும்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான், நம்ம இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதிலே நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வித்து, இது ஹைட்டு, அதே மாதிரி தான் இங்கே வித்து ஹைட் இருக்குது, அதே தான் இது. இது பார்த்தீங்கன்னா செயின் வந்து இப்போ அன்லிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வித்தை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வித்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். +30 கொடுக்குறேன், வித்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், வித்தில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப சென்டரில் இங்கே லாக் ஆகிட்டு தான் 2 சைடுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் தான் இருக்குது, ரைட் பாட்டம் கார்னரில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ இதில் நீங்கள் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாது, இது வந்து தனியாக தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த வித்தில் வந்து +50 கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே லாக் ஆகிடும், இங்கே மட்டும்தான் 50 இன்க்ரீஸ் ஆகணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு பாருங்கள், இங்கே லாக் ஆகிடுச்சு, இங்கே தான் 50 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு நார்மலாக வித்து இன்க்ரீஸ் ஆனால் போதும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வித்து ஹைட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் செயின். ஸோ இந்த செயினை எடுத்து விட்டுட்டு இப்போ வித்தில் நான் ஒரு +30 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது டிஃபால்ட்டாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறது வந்து சென்டர் பாயிண்ட் தான் எடுத்துக்குது இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி தான் ஆங்கிளும் இப்போ 20 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா 20 டிகிரி சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு 20 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இதுவே நான் இங்கே கொடுக்குற ஆங்கிள் ஒரு 50 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்டை லாக் பண்ணிவிட்டு ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. அண்ட் கீழே இருக்க இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதான் ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் நம்ம எந்தெந்த இடத்துல பார்த்துருக்கோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது, இது ரவுண்டட் கார்னர்ஸ் தான். போனது கிளாஸில் பார்த்த மாதிரி எஃப்எக்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ரவுண்டட் கார்னர்ஸ் கிளிக் பண்ணி இதில் வந்து வேல்யூ என்ட்ரு பண்ணி பார்த்தோம். 10 mm என்ட்ரு பண்ணால் 10 mm ரவுண்டட் கார்னராக மாறிடும். இப்போ பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்லையும் ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. பட் இதோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளால் எந்த சைடில் வேணுமோ ரவுண்டட் கார்னர்ஸ் அந்த சைடில் மட்டும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். பிகாஸ் இதில் பாருங்கள் செயின் இருக்குது. ஸோ இப்போ செயினை லிங்க் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் 20 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எல்லா சைட்லையுமே ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ செயினை பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நான் டாப்பில் மட்டும் எனக்கு +50 வேணும் அப்படின்னு கொடுத்தா எனக்கு டாப்பில் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், மீதி எதுலேயுமே இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ செயினை லிங்க் பண்ணிவிட்டு எல்லா இதுலேயுமே 0 கொடுத்துக்கிறேன். தென் இப்போ செயினை பிரேக் பண்ணிவிட்டு டாப்பில் மட்டும் எனக்கு 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எந்தெந்த கார்னரில் வேணுமோ அந்த கார்னருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும்.
இது நம்ம இமேஜ் கிளிக் பண்ணப்பே நமக்கு இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் இமேஜில் வந்து கார்னர்லாம் இல்லை அண்ட் ஸ்ட்ரோக்கும் இல்லை, எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லலை. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் கார்னர்ஸ் அப்படின்றது செக்கில் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி நல்லா ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு கார்னர் பாருங்கள் சேஞ்சே ஆகலை. பாக்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் கார்னர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ இது பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணும் போதோ ஆர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதோ ஸ்கேல் கார்னர்ஸ் அப்படின்றத செக் போட்டுக்கணும். ஸோ இதை செக் போட்டுட்டு இப்போ நான் ஷ்ரிங்க் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் எவ்வளோ ஷ்ரிங்க் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த கார்னரும் ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொம்ப சின்னது பண்ணிட்டேன். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் மட்டும் பெருசாக இருக்குது அண்டு நம்மளோட பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அடுத்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு. இதை செக் போட்டுட்டு இப்போ இதை நான் ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் சின்னது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கும் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் எஃபெக்ட்ஸும். இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கேன். இப்போ இதை செக் எடுத்து விட்டுறேன், ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸுன்றதை. இப்போ நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ தான் பெருசானாலும் நமக்கு ஷேடோ வந்து அந்த சைஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ அதை செக் போட்டுட்டு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் நமக்கு ஷேடோவும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இமேஜுக்கு எப்படி ரவுண்டட் கார்னர்ஸ் ஸ்ட்ரோக்கெலாம் கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாக்ஸை வச்சு தான் இமேஜ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கிட்ட மாற்றிக்கலாம். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். கிளிப்பிங் மாஸ்கோட மெயினான ரூல் என்ன அப்படின்னா, நம்ம எதை மாஸ்க் போட போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி இருக்கணும் அண்டு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வெக்டார் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். இப்போ இது வந்து இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளிப்பிங் மாஸ்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். cannot make clipping mask, the top selected object must be a path, a compound shape, a text object or a group of those இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வெக்டார் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கணும். அதனால இப்போ நான் இதை பின்னாடி கொண்டு போயிட்டு இப்போ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். அப்படி மெனு பாரில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்கில் மேக் கொடுக்கணும் ஆர் ஷார்ட்கட் கீ Ctrl+7. நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருந்த வெக்டார் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில் கலர் ரெண்டுமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு அது ஒரு ஃப்ரேமாக தான் ஆக்ட் ஆகும். இப்போ நான் வெளியில் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நமக்கு இமேஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்போட அவுட்லைன் ஃபுல்லாகவே விசிபிளாக தெரியும். இப்போ கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ டேரக்ட் செலெக்ஷன் டூல் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உள்ளார இருக்க அந்த இமேஜை மூவ் பண்ண முடியும். வெளியில் இருக்க ஃப்ரேமை டிஸ்டர்ப் பண்ணாமல் இமேஜை மட்டும் மூவ் பண்ண முடியும். பட் நார்மலாக மூவ் டூலை வச்சு தான் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரேம் மட்டும்தான் மூவ் ஆகும், உள்ளார இருக்க இமேஜ் மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த இமேஜை வந்து பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ் சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐசோலேஷன் மோடுக்கு போயிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் குரூப், இந்த மாதிரி லேயர் 1 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அப்படின்னா இந்த இது வந்து ஐசோலேஷன் மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜை மட்டும் நீங்கள் தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த ஃப்ரேம்குள்ளார மட்டும் தான் இமேஜ் இருக்கும், ஃப்ரேம் விட்டு வெளியில் வராது. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் சைஸ்க்கு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வெளியில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐசோலேஷன் மோட்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஸோ நமக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இமேஜ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் நார்மலான ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியே கொடுக்கலாம். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடாக கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துக்கலாம். ஃபைனலாக கிளிப்பிங் மாஸ்க் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஒப்பாசிட்டி மட்டும் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒப்பாசிட்டி டிஃபால்ட்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க ஒப்பாசிட்டியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 46, 31 இந்த மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணி எனக்கு ஹோல் ஆப்ஜெக்ட்டுக்குமே எனக்கு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகுது. அதாவது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற இமேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் எனக்கு ரெடியூஸ் ஆகுது. பட் எனக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படியே இருக்கணும், உள்ளார இருக்க இமேஜுக்கு மட்டும் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இப்போதைக்கு நான் 100 வச்சுட்டு ஜஸ்ட் உள்ளே டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஐசோலேஷன் மோடுக்கு போய்டும். இப்போ நம்ம இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளார இருக்க இமேஜுக்கு மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். பட் அவுட்டரில் இருக்க இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகாது. அவ்வளோதான் கைஸ், இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் சொன்னதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். Adobe Indesign சாஃப்ட்வேரும் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் ஒரு 9 கிளாஸஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்த கிளாஸில் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.